ஊழலுக்கு எதிரான கட்சி என்றும் கூறிக்கொள்பவர்கள், பாமரர்களின் கட்சி என்றும் கூறிக்கொள்பவர்கள், தோழர்களின் கட்சி என்று கூறிக்கொள்ளும் கம்யூனிஸ்டுகள், இன்றைக்கு மதுரை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருப்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்தான். 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற பொழுது தோழர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியை மாத்திரம் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகின்றேன். ஒருவேளை தோழருக்கும் இந்த 200 கோடியில் பங்கிருந்ததா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெறும் ராஜினாமா கடிதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு விட்டுவிடப் போகிறாரா? ஜனநாயகத்தின் 3வது தூண் என்று கருதப்படும் ஊடகம் இவ்விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை. இவ்விஷயத்தில் ஊடகங்கள் பிரதானமான நியூஸாக வெளியிடவில்லை. ஏனென்று புரியவில்லை. ஒரு சப்ரீசாரோ ஒரு விஓஓ ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ லஞ்சம் வாங்கி கொண்டால் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பிடித்து கொண்டு தண்டனை வாங்கி கொடுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக நான் கூறவில்லை, மீடியாக்கள் கூறுகின்றன. தமிழக அரசும் மூத்த அமைச்சரை அனுப்பி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவரிடம் ராஜினாமா கடிதம் பெற்றுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு வெறும் ராஜினாமா கடிதம் மட்டும் பெற்றுக்கொண்டு இவ்விஷயத்தை அப்படியே விட்டுவிடப் போகிறதா? சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்குட்பட வேண்டியவர்கள். 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் இந்து ராஷ்டிர சபாவினுடைய பிரதான கோரிக்கை. தவறும் பட்சத்தில் இவ்விஷயத்தை தமிழ்நாடு இந்து ராஷ்டிர சபா கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டம்